இந்த 91B சிஸ்டம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை பொழிவு இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்க இருக்கிறது? இது ஒரு யூட்டர்ன் போடும்லாம் வானிலை ஃபோர்காஸ்ட்லாம் நமக்கு சொல்லுதே, அது எந்த அளவுக்கு நிதர்சனம்? அப்படி வரும்போது நமக்கு பெருமழை காத்திருக்கா? வணக்கம். இந்த காற்றழுத்த தாழ்வு ட்ரஃப், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று பிற்பகல் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி இருக்கிறது. அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர் ஏரியா. இந்த சூழ்நிலையில இதனுடைய மூவ்மெண்ட், அதனுடைய நகர்வு தொடர்ந்து மிக ஸ்லோவாக இருக்கிறது, மிக விரைவு இல்லை. அதுல இன்று பிற்பகல், நேற்று பிற்பகல்ல இருந்து அது வெஸ்ட் சென்ட்ரல் பே அந்த பகுதியில தான் அது நிலை கொண்டிருந்தது. இன்று காலை நிலவரப்படி வெஸ்ட் சென்ட்ரல் பேலையும் நார்த் சென்ட்ரல் பேலையும் இதனுடைய பேண்ட் அமர்ந்திருக்கிறது. இதனுடைய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்பில்லை. ஆனால் நாம எல்லாமே கணிக்கிறது போல இது சற்று புவனேஸ்வர் மற்றும் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போய் திரும்ப யூ டர்ன் பண்றதான வாய்ப்பு இருக்குது. பட் யூ டர்ன் பண்ணும்பொழுது அது வீக் ஆகிற மாதிரி தான் அது நிலவரம் இப்பொழுது இருக்கிறது. இன்று காலை செயற்கைக்கோள் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திக்கான ஒரு பேண்ட், அந்த பேண்ட் வந்து விஜயவாடாவுக்கும் சென்னைக்கும் உள்ள கடல் பகுதியில நிலை கொண்டிருக்கிறது. இதனுடைய லோயர் பேண்ட் வந்து டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் முதல் கடலூர் வரைக்கும், அதாவது புதுச்சேரி வரைக்குமான அந்த கடல் பகுதியில அது நிலை கொண்டிருக்கிறது. டாப்லர் இமேஜ்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர், அதாவது சென்னைக்கு 100 கிலோமீட்டர் தெற்கையும் சென்னைக்கு 100 கிலோமீட்டர் வடக்கையும் இது கடலிலே நிலை கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை தொடர்ந்து இருக்க வாய்ப்பு இல்லை, கனமழையான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், தஞ்சாவூர், பெரம்பலூர், திருச்சி, திருவாரூர், சேலம், திருவண்ணாமலை, வேலூர் இந்த இடத்துல லைட் ரெயின், அக்கேஷனாக லைட் ரெயின் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், புதுச்சேரி இந்த பகுதியிலையும் கேடிசிசி பகுதியிலையும் லேசான மழை, அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த பேண்ட் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில தான் நிலை கொண்டு இருக்கிறது. நீங்க அது சென்னையுடைய கரையிலிருந்து அப்படியே விஜயவாடா வரைக்குமாக அந்த திக்கான பேண்ட் இருக்குது. அதனால தொடர் மழையோ கனமழையோ அல்லது மிக கனமழையோ இருக்க வாய்ப்பில்லை. மற்றபடி ஆந்திரா பகுதியில இது வந்து நல்ல மழையை இன்னைக்கு தர வாய்ப்பு இருக்கிறது. தெற்கு ஆந்திரா, வடக்கு ஆந்திரா பகுதியிலையும் விசாகப்பட்டினம் அந்த பகுதியில நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து மேற்கத்திய இடையூறுகள் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நேபாளத்திற்கு மேல பாத்தீங்கன்னா பிரஷர் வந்து 1047 வரைக்குமா இருக்கிறது. இதன் காரணமாக தான் இந்த சிஸ்டம் அப்படி தொடர்ந்து நிலை கொண்டே இருக்கிறது. இது தொடர்ந்து கடலில தான் மழை தந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய நிலை